Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான சிக்கன் ஸ்நாக் ரெசிபி. இது வந்து கறி கிரன்ச்சி சிக்கன், நிறைய கறி லீவ்ஸ், நிறைய கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நம்ம சூப்பரா செய்ய போறோம். இதை வந்துட்டு நம்ம ரெண்டு விதமா செய்ய போறோம். இந்த ரெண்டு டைப் சிக்கனுமே செம்ம டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே டிஃபரன்ஸ் தெரியுதுல, இது ஒரு டைப்ல இருக்குது, இது ஒரு டைப்ல இருக்கு. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான கறி கிரன்ச்சி சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் வந்துட்டு நான் வந்துட்டு போன்லெஸ் போனோட இருக்கிறது எல்லாம் சேர்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது முழுக்க போன்லெஸ்ல செய்யலாம், இல்லை போனோடையும் செய்யலாம், உங்களோட விருப்பம். ரெண்டுமே நல்லா இருக்கும் இந்த ஐட்டத்துக்கு. இந்த மாதிரி ஒரு 1/4 கிலோ பக்கமாக நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சிருக்கேன். பீசஸ் ஹைஸும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். பெருசாக வேணா பெருசாக, சின்னதாக வேணா சின்னதாக, ரொம்ப பெருசாக போடாதீங்க. சிக்கன் 65 நம்ம போடுவோம்ல, அந்த சைஸ்ல நீங்க வந்துட்டு சிக்கன் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு சிம்பிளா ஒரு மேரினேஷன் செய்ய போறோம். இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு 1/4 கிலோக்கான அளவு சொல்றேன். நீங்க நிறைய செய்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் போடுறேன். நான் சேர்த்துறது வந்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடர், அதனால கொஞ்சம் நிறைய சேர்த்துறேன். இது வந்துட்டு நல்ல கலரும் கொடுக்கும், காரம் வந்துட்டு அவ்வளோ இருக்காது. குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் சில்லி பவுடர் போடுறீங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியா வரும், அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டீங்கன்னா சரியா இருக்கும். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இந்த சிக்கன் கூட நம்ம வந்துட்டு நிறைய கருவேப்பிலை, நிறைய கொத்தமல்லி தழை ஆட் பண்ண போறோம். இந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்துக்கிறது கொஞ்சம் தான் சிக்கன், ஆனா எவ்வளவு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு சாப்பர்ல போட்டு இதை வெட்டிக்க போறோம். நீங்க வந்துட்டு நைஃப்ல வேணாலும் வெட்டிக்கலாம். இந்த சாப்பர் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன் என்னோட வீடியோல, ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட லிங்க் வேணா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது வந்துட்டு அமேசான் லிங்க் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் இதுல சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்திக்கோங்க. நான் இந்த தண்டும் யூஸ் பண்றேன். இந்த தண்டு வந்துட்டு நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும், அதனால அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு எவ்வளவு ஃபைனா முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு ஃபைனா இதை வந்துட்டு வெட்டிக்கணும். நீங்க இதை மிக்சிலையும் போட்டு அரைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட சாப்பர் இல்லை, இல்லை வெட்டுற கஷ்டமா இருக்குன்னா நீங்க மிக்சியில போட்டு கூட ஒரு அடி அடிச்சுக்கோங்க, தண்ணி விடாம. பாருங்க இந்த மாதிரி ஃபைனா கொஞ்ச நேரத்துல வித்தின் செகண்ட்ஸ் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி சாப் பண்ணிடலாம். இந்த மாதிரி சாப்பர் இருந்துச்சுன்னா இந்த சாப் பண்ண இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய் அதையும் நம்ம சிக்கன்ல ஆட் பண்ணி போறோம். இப்போ இந்த சாப் பண்ண இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய் அதையும் சேர்த்திக்கோங்க இதுல. இது கூட ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தனி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்திக்கலாம். அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட போறோம். இந்த சிக்கன்ல நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் மினிமம் ஊற வைங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சா இன்னுமே நல்லது, ரொம்பவே நல்லா இருக்கும், நல்லா ஊறி. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது இப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற விட்டுடலாம். ஒரு 1 மணி நேரம் இது ஊறட்டும். இப்போ சிக்கன் வந்துட்டு நல்லா ஊறிச்சு ஒரு 1 மணி நேரம். இதை வந்துட்டு நீங்க இப்படியே வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சமா அரிசி மாவு மட்டும் மிக்ஸ் பண்ணி, ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்படியே வந்து டீப் ஃப்ரை பண்ணலாம். அதுவும் சூப்பரா இருக்கும். இன்னும் கிரன்ச்சியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா கார்ன்ஃபிளேக்ஸ்ல பரட்டி நீங்க வந்துட்டு பொரிக்கலாம். நம்ம 2 டைப்பாவும் இதை வந்துட்டு செய்யலாம். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் சிக்கனை நம்ம வந்துட்டு இதுல பரட்டிக்கலாம். நல்லா அந்த கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் போட்டோம்ல, அதோட சேர்த்து எடுத்து இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ்ல பரட்டிடுங்க. இது வந்துட்டு நல்ல கிரன்ச்சியா இருக்கும். அப்படியே பொரிச்சோம்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 65 சாப்பிடுவோம்ல, அந்த டைப்ல இருக்கும். அது ரெண்டுமே நல்லா இருக்கும். ஆனா நீங்க 2 டைப்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த மாதிரி கோட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் சிக்கனை இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பாதி சிக்கனை இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ்ல பரட்டி வச்சாச்சு. இப்போ மீதி சிக்கனுக்கு நம்ம வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கிரன்ச் கொடுக்கும், அதுக்காக வேண்டி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் வந்துட்டு சுட வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணோம்ல, பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணாம, அதை வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு டர்ன் பண்ணி விடலாம். அடுத்த சைட் ஃப்ரை ஆகும் போதே பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலையோட மனம் அப்படியே நல்லா இருக்கும். இது நல்லா 2 சைடும் இந்த மாதிரி பரட்டி விட்டு நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்துல இது வந்துட்டு ஃப்ரை ஆகிடும் நல்லா.
இப்போ நல்லா கிறிஸ்ப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணியிருப்போம். பாருங்க நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட இந்த டைப்பு. இப்போ இன்னொரு டைப்பில் நம்ம ரெடி பண்ணதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணதையும் பொரிச்சிக்கலாம். 2 டைப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே வேறு வேறு டிஷ் மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இதையும் போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நம்ம உடனே பரட்டி விட்டோம்னா அந்த கோட்டிங் வந்துட்டு கலந்து வந்துடும். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த செட் டர்ன் பண்ணி விடலாம். அதை பாருங்க இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஃப்ரை ஆகிறதுக்கும் 5 நிமிஷம் தான் ஆகும். நல்லா கிறிஸ்பியாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம். பாருங்க நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்மளோட 2 டைப் ஆஃப் கறி கிரன்ச்சி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டில் சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். 2 டைப் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனியன் வெஜ்ஜஸ் அப்புறம் எலுமிச்சம்பழமோட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கு வேணால் நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சுக்கலாம். இல்லை க்ரீன் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.